திரும்பவும் பேக் டு மெமரிஸ் தான். அப்பா தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கூப்பிட்டு வந்தார் வீட்டுக்கு. ஆன்லைன் பேமெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்மள பாதி பேர் அக்கௌண்ட்டில் தான் பணம் வச்சுருக்கோம். பஸ்ஸில் போகிறப்போ மட்டும் நான் சில்லறை தேடி திரிவேன். அப்போ யோசிப்பேன், ஆன்லைன் பேமெண்ட் வந்தால் நல்லா இருக்கும்ல ஜிபேங்கிற மாதிரி. ஆனால் இப்போ அதே மாதிரியே பஸ்லையும் கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி ஏடிஎம் கார்டை கூட கொடுமா, நான் வந்து டிக்கெட் தரேங்கிற மாதிரி கண்டக்டர் சொன்னார். இனிமேல் கண்டக்டர் சில்லறை கேட்டு நம்மளெல்லாம் திட்டவே மாட்டார். எப்போதும் எங்கள் வீட்டுக்கு வரும்போது எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் தான் வாங்கிக்கிடுவேன். கேட்டால் பேருக்கு தான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவேன். அப்புறம் நானே எடுத்து பிடிச்சி மேய்ஞ்சிருவேன். இப்படி யாரும் இருப்பீங்களா, இல்லை நான் மட்டும்தான் அப்படி இருக்கேனான்னு தெரியல. எனக்கு ரோப் வாங்கிட்டு வந்ததை காட்டினாக்கில் எங்கள் அம்மா மடியில் போய் ஏறி உட்காந்துக்கிட்டான். நம்மளை கட்ட போகிறான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். பவளமல்லி செடி கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக எங்கள் வீட்டில் இருக்குது. செடி பூக்கவே இல்லை. லாஸ்ட் டைம் வந்துட்டு அப்பா செடி பூக்கலாட்டி வெட்டிருங்கன்னு சொன்னேன். அது கேட்டாக்கில் செடிக்கு ரோசம் வந்துருச்சு போல். இந்த டைம் வந்தப்போ பூத்துருச்சு. செடி கூட ரோசம் இருக்குப்பா. அப்புறம் நைட்டு சாப்பாட்டுக்கு ஒருத்தவங்களோட முட்டையை தான் ஆட்டையை போட்டாச்சு. நேற்று மருமகனுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்களாம். இன்றைக்கி மகளுக்காகன்னு சொல்லிட்டு இன்னொரு முட்டையை எடுத்து தோசை போட்டு சாப்பிட்டு அடைஞ்சாச்சு.